ஏஜிஎஸ் மூன்றாவது முறை இன்ஹவுஸ் டைரக்டர் என்று கூறினால் மிகன்மையாகாது. உங்களில் ஒருவரான கேவி ஆனந்த் பத்திரிகையாளர், சினிமாட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர், இயக்குனர் என்று பல கதாபாத்திரத்தை தாண்டி கடின உழைப்பு, விடாமுயற்சி, அந்த வேகம் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கல்பாத்தி அகோரம் கணேஷ் சுரேஷ் அவர் மீது வச்சிருக்க நம்பிக்கை என்று கூட பழகினால் எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய திறமைக்கு நாங்கள் சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை. எது செய்தாலும் ஒரு சிறப்பாக செய்வார். விஷுவல் ஸ்டில்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கதையை அப்படியே வர்ணிக்க முடியும். லைட்டிங் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவரை மாதிரி சிறப்பாக செயல்பட முடியாது. அவரோட இருக்கிற அந்த அணி, கதை வசனம் பார்த்திங்கன்னா சுபா, கபிலன் வைரமுத்து, இசைக்கு ஹிப்ஹாப் தமிழா, கதாநாயகர் என்று கடின உழைப்பு, ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, சாதிக்க வேண்டிய ஒரு தீவிரம் என்றால் விஜய சேதுபதி சார். அதே மாதிரி 8 வருடங்களுக்கு கழித்து இன்னொரு இயக்குனர்கிட்ட நடிக்க வந்திருக்கும் திரு டிஆர் சார். அவர் எனர்ஜின்னா கேவி ஆனந்த் சினர்ஜி, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மிஸ்டர் அபிநந்தன் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆர்ட் டைரக்டர், மெடனோ செபாஸ்டன், ஆகாஷ்தீப் சேகால், விக்ராந்த், போஸ் வெங்கட் என்ற நட்சத்திர பட்டாளத்துக்கு குறையே இல்லை. சிறப்பாக செதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் முதன்மையாகாது. இந்த படம் நிச்சயமாக கோடை காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். மார்ச் 31 இந்த படம் வெளியிடுகிறோம். மார்ச் 31 ஆண்டு நிறைவு. ஆனால் எங்களுக்கு கல்லாப்பட்டி துவக்கறதுக்கு இந்த படம் நிச்சயமாக அமையும், வெற்றி படமாக அமையும் என்று நம்புகிறோம். நீங்கள் ஆவலோட இயக்குனரும் மற்றவர்களும் பேச காத்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த உரையை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி. எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. கேவி ஆனந்த் சார் பண்ணும்போது சொன்னாங்க, சிவாஜி பண்ணும்போது சொன்னாங்க, உனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சா நீ பெருசாக வருவா அப்படின்ட்டு. அதை கோலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. என்னுடைய சக நடிகர்கள் எல்லாருக்கும், கலைஞர் எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கேவி சார் படத்தில் அயன்லேயே நடிக்க வேண்டியது. நான் ஃபோன் பண்ணி சார் கேட்டார், இது ஒரு ரோல் இருக்குது, ஜெகன் தான் நடிச்சார். அப்புறம் ரோல் இருக்குது நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி, இல்லை சார் நான் ஆட்ஸில் பிஸியாக இருக்கேன், இல்லை அப்படின்னு. சரிடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவள் தான். அதுக்கப்புறம் டச்சே இல்லை, ஃபோன் இல்லை. அப்புறம் படம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஐயோ தெரியாமல் வேணான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. சரி, அப்புறம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட விடக்கூடாது. அப்புறம் கிரண் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறியான்ட்டு. உடனே ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, கேவி சார் படத்தில் நடிச்சேன். இல்லை டிஆர் சார் வேறு இருக்காருன்னு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்னா. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். இது 3வது படம் நான் கேவியோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்குன்னாக்கா, அவர் கதை சொல்கிறப்பவே ஆர்ட் டைரக்டருக்கான தனி ஸ்கோப் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படத்துலேயே அது நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னாக்கா, இந்த படத்தை டிஆர் சார் என்னோட செட்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு அகுரம் சார் அண்ட் கேவி சார் அண்ட் டு ஆல் ஆஃப் தெம் ஹூ ஒர்க்ட் ஆன் த ஃபிலிம். சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. And I know it's going to be a big hit, and it's like really a nice movie. The best part of the movie is the climax. Don't, sit through it and enjoy. I am only going to speak in English. I think it's very comfortable, universal language right now to speak. And I'm not going to speak anything about myself. I think I have got a great opportunity, and I've been blessed to work with such a wonderful production, AGS Cinema. And all night everybody can just keep on speaking about KV sir because he truly deserves it. He's an ace, and I'm very grateful to be a part of this production in this directorial team. And of course my co-actors, it would be not possible to be so comfortable and be so comfortably speaking and go through the entire film in my performances without them. I am truly grateful for their support, and don't miss the film. It's amazing. I am there. இந்த படத்தில் சுபா சார் இருக்காங்க, சுரேஷ் சார், பாலா சார். இப்போ பார்க்குற மாதிரியே தூரத்துலேருந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களுடைய
கதைகள்லாம் படிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேறு, என்னுடைய ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேறு. இப்படி ரெண்டு வேறு எழுத்தாளர்கள் ஒன்றா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அனுமதித்ததற்காக, அந்த பெருந்தன்மைக்காக சுரேஷ் சாருக்கும் பாலா சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஒரு இளைய தலைமுறை எழுத்தாளருக்கு ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளர்கள் இடம் கொடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்து எழுத்து ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய மனித பண்புகளை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் வசனம் வந்து இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள், கோபங்கள், கொந்தளிப்புகள் இதெல்லாத்தையுமே வந்து இவ்வளவு பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு. அதுக்கு கேவி சாருக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லணும். இதில் ஒரு பெரிய சவால் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதினது. அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. காரணம் இன்னைக்கு பார்க்குறீங்க, இங்கே வந்து இந்த மேடையில் நடிகர் உட்காந்துருக்காங்க, படத்துடைய நாயகன் அமர்ந்திருக்கிறார், அப்புறம் வந்து டைரக்டர், பாடலாசிரியர், வசனகர்த்தா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பண்ணுற ஒரு விஷயத்தை டிஆர் சார் வந்து அவர் ஒருத்தரே பண்ணியிருக்கார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவர் தொடாத துறையே இல்லை. ஸோ அவருக்கு வந்து வசனம் எழுதினது வந்து எப்படின்னா ஒரு குற்றாலத்தையே குளிப்பாட்டின மாதிரி ஒரு அனுபவம். ரொம்ப வந்து இந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு பெரிய எனர்ஜி அவர் கொடுத்தாரு. கேவி ஆனந்த் சார்கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உற்சாகத்தை டிஆர் சார் கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி நண்பர் திரு விஜய் சேதுபதி அவர்கள், தென்மேற்கு பருவக்காற்று படத்துலேருந்து நான் அவருடைய ரசிகன். இந்த படத்தில் அவர் கூட பக்கத்தில் இருந்து பார்த்த பிறகு நான் இன்னும் தீவிரமான ரசிகன் ஆகிட்டேன். அவர் சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பார்த்தா அவருடைய ரசிகர் வட்டம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இந்த படத்தின் மூலமாக அவருடைய நட்பு கிடைத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த படத்துடைய மற்ற கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் ஹிப்ஹாப் தமிழ் அவர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாரதியார் பாட்டு. இந்த பாரதியார் பாட்டை வந்து ஒரே லிசனில் எல்லாராலையும் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு 4-5 தடவை கேட்டால் தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புது சவுண்ட்ஸை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப நவீன ஒலிகளை பயன்படுத்தி அவர் இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு. ஸோ இதில் ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே அப்படின்ற ஒரு பாட்டு, மாத்திராங்களாம் எதையோ மாத்திராங்களாம், ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறாங்களாம் அந்த ஒரு பாட்டு, அப்புறம் பூம்பராங்னு ஒரு சாங். இந்த 3 சாங்கும் எழுதும்போது எனக்கு பாட்டு எழுதுகிற உணர்வு இல்லை, கதை எழுதுகிற உணர்வு தான் இருந்தது. நான் பெரும்பாலும் கேவி சார் படத்தில் பாடல்கள் எல்லாமே கதையை சொல்லுகிற பாடல்களாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்தது. திரு அகோரம் அவர்களுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக பதிவு செஞ்சுட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் மே 2016ஆம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டது. இந்த படம் வந்து டிசம்பர் 2016 இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ போன வாரம் கேவி சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சப்போ இந்த படத்துடைய நிகழ்கால தன்மை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நிறைய கரண்ட் விஷயங்களை எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களையும் அறியாமல் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஆச்சரியம். உங்கள் கவனத்தை கவரும். நன்றி, வணக்கம்.